வெல்கம் டு SSFoodCorner. நாம் இன்றைக்கி இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பொடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு இப்போ பார்க்கலாம். 1 கப் கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் 10 எடுத்துக்கோங்க. பத்து பூண்டு, சின்னதாக பெருங்காயம், உப்பு நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்தை இப்போ வரட்டிக்கலாம். 15 நிமிஷம் வரட்டிக்கோங்க. உளுந்து நல்லா வரட்டினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து நல்லா மணம் வர்றது வரைக்கும் வரட்டிகிட்டே இருங்க. இப்போ நல்லா ஷைனிங் ஆயிடுச்சு. ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்ல மணமும் வருது. இப்போ ஒரு பிளேட்டில் தட்டி ஆற வச்சிடலாம். இப்போ கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் 10 to 15 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது கடலைப்பருப்பும் நல்லா வறந்தாச்சு. அதே பிளேட்டில் தட்டி ஆற விட்டுடலாம். அடுத்து காஞ்ச மிளகாய், பூண்டு, பெருங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் மிளகாயும் மொறு ஆற வரைக்கும் வரட்டிக்கோங்க. வறுந்ததும் பிளேட்டில் தட்டி ஆற விட்டுடலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா சூடாறியாச்சு. பெரிய மிக்ஸி ஜாரில் 1 மினிட் அரைச்சிக்கோங்க. பவுடர் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கோங்க. அடுத்து சால்ட் ஆட் பண்ணி இன்னொரு நிமிஷம் அரைச்சிக்கோங்க. இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் சேர்க்காதனால இதை 3 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.